கதை. அவனுடைய சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பெருமையே அவனுக்கு தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ஒரு பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நற்கடமைகளை, புவி சார்ந்த கடமை, வான் சார்ந்த கடமைகள், ஆன்மீக கடமைகள், பிற உயிர்களுக்கான கடமைகளை பொது தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதையும் திரும்பியே பார்க்கக்கூடாது. எவன் என்ன சொன்னால், எது என்ன புகழ்கிறானா, பாராட்டுறானா, திட்டுறானா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதையும் திரும்பி பார்த்துடக்கூடாது. ஈசன் ஸ்டைல் அது. நமக்கு வேண்டிய எல்லா இன்பங்களையும் தந்துக்கிட்டே இருப்பார். நமக்கு என்ன சிக்கல் வந்தாலும் மாற்று வழியை காமிச்சிட்டே இருப்பார். ஆனால் தான் காண்பிப்பதை ஒரு நாளும் அவரும் உணர மாட்டார், நமக்கு உணர்த்தவும் மாட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நாமளும் தம் பெருமை தானறியா தன்மையனா வாழணுன்றதுக்காகத்தான் அந்த அருமையான வார்த்தையை